ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். டெல்லி தான் போனேன். அடுத்த நாள் வந்து இல்ல, அன்னைக்காவது போகணும் இல்ல, அன்றைக்கு போகணும். அதுக்கு அடுத்த நாள் தான் போறாரு. அடுத்த நாள் போய் என்ன பண்ண போற? எல்லாரும் அவரவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு அவரவர்கள் அந்த இருப்பிடத்தை கண்டு அவர்கள் போய் வசிக்கின்ற நிலையை உருவாக்கின பிறகு நீங்க போய் என்ன உதவி செய்ய முடியும்? ஒரு முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட உடனே நீங்க நேரடியாக சென்றிருந்தால் அங்கே இருக்கின்ற அதிகாரிகள், அமைச்சர்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருப்பார்கள். மக்கள் அந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருப்பார்கள். அதை செய்ய தவறிய முதலமைச்சர் தான் இன்றைக்கு முதலமைச்சர் என்பதை இந்த நாட்டு மக்கள் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன். அதோட மிக்ஜாம் புயல் வந்தபோது எங்க பார்த்தாலும் தண்ணினது. அதுக்கு முன்பு ஒரு அமைச்சர் சொல்றார், 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிக்காம வடிநீர் வடிகால் வசதி செஞ்சிருக்குன்னு சொல்லி, ஒரு சொட்டு தண்ணியில குளம்போல தங்கி இருந்தது. குளம்போல சென்னை மாநகரம் பூரா தேங்கி கிடந்தது. அப்ப ஒரு அம்மா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. தொலைக்காட்சியெல்லாம் வந்து நான் பார்த்தேன். ஸ்டாலின் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருங்க. ஸ்டாலின் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாராம். எவ்வளவு கொடுமையான விஷயம்! இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு எப்படி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதெல்லாம் மக்களிடத்தில் முறையாக நீங்கள் போய் எடுத்து சொல்ல வேண்டும். அதே போல இன்றைக்கு வெள்ள பாதிப்பை பற்றி எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேச 2015 நீ என்ன செஞ்ச? அதை போல பாரு, நீ என்ன செஞ்ச? 2015 எப்படி வந்து நாட்டு மக்களுக்கு தெரியும். செம்பரம்பாக்கம் ஏரி, இன்றைக்கு முதலமைச்சர் தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கிறார். செம்பரம்பாக்கம் ஏரியிலே 1 லட்சம் கனஅடி தண்ணீரை திறந்து வைத்தோம் என்று. இல்ல, வெறும் 35,000 கனஅடி தான் திறக்க முடியும், அதுக்கு மேல திறக்க முடியாது. அதுக்கு பின்னாடி அவர் பேசுறதை விட்டுட்டார். அதுக்கு கீழே இருக்கின்ற நூற்றுக்கணக்கான ஏரிகள் கனமழையால் அந்த ஏரிகள் நிரம்பி உபரி நீர் வெளியே வந்து அடையாறிலே சேர்ந்து குடியிருப்பு பகுதியிலே புகுந்ததுதான் அன்றைய நிலை. அதே போல இன்னைக்கு தாமிரபரணி ஆறு அந்த ஆற்றங்கரை ஓரமாக இருக்கின்ற மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்று முகாமிலே தங்க வைத்திருக்க வேண்டாமா? 14ஆம் தேதியே தென் மாவட்டங்களில் கனமழை பொழியும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டு விட்டது. அரசாங்கத்திற்கு தெரியும். அப்ப தாழ்வான பகுதி தாமிரபரணி ஆற்றின் இருபுறமும் இருக்கின்ற கரை ஓரமாக வசிக்கின்ற மக்களை பத்திரமாக நீங்க அழைத்துக் கொண்டு பத்திரப்படுத்த வேண்டாமா? 1 லட்சம் கனஅடி தண்ணீரை நீங்க திறந்து விட்டுட்டீங்க. அந்த 1 லட்சம் கனஅடி தண்ணி தாமிரபரணியிலே ஓடி வருகின்றது. இருபுறங்களில் இருக்கின்ற மழைநீர் உள்ளே போகின்றது. ஆக சுமார் 2 லட்சம் கனஅடி தண்ணி தாமிரபரணி ஆற்றிலே வெள்ளமாக வருகின்ற பொழுது அந்த திருநெல்வேலி மாநகர பகுதியில் உள்புற இருக்கிற சாலைகள் எல்லாம் நிரம்பி வீடுகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு பல பேர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு விட்டார்கள். பல உயிர்கள், அங்கே விலை மதிக்க முடியாத உயிர்கள் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம். இன்றைக்கு 33 உயிர்கள் போவதாக பத்திரிகைகளை பார்த்தேன். திருநெல்வேலியிலே 16 உயிர்கள் இன்றைக்கு விலை மதிக்க முடியாத உயிர்கள் இந்த வெள்ளத்தால் இழந்திருக்கிறோம் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். ஆக இந்த திமுக அரசு சரியான முறையிலே முன்னேற்பாடு செய்யப்பட்டிருந்தால் இந்த விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிருக்கலாம். ஒரு திறமையில்லாத அரசாங்கம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்பாக கொடுத்தும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்திலே இன்றைக்கு மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். அதனால் இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு கடும் சோதனைக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்பதை நேரத்தில் கேட்டு, அதோட தென் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம் 2 பகுதியிலுமே சுமார் 110 சென்டிமீட்டர் மழைக்கு மேல் பொழிந்திருக்குது. அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கும் சாலை வசதி இல்லாம, மின்சார வசதி இல்லாம, மருத்துவ வசதி இல்லாம துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 8 நாட்கள் ஆகிலும் அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கல. அப்படி நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு தமிழகத்திலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன்.
அதோட இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் இந்த விடியா திமுக அரசாங்கம் நிதி இல்லைங்கிற நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு ஒரு நிபுணர் குழு அமைச்சார். அண்ணா திமுக ஆட்சியில அதிகமா கடன் வாங்கிட்டாங்க, மக்கள் எல்லாம் கடன் சுமையை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அதிலிருந்து மக்களை விடுவதற்கு நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு வல்லுநர் குழு கொண்ட நிபுணர் குழு கொண்ட வல்லுநர் குழு கொண்ட ஒரு குழுவை அமைத்தார். அந்த குழு வந்த பிறகு அந்த குழு 2,30,000 கோடி கடன் வாங்குதான் அந்த குழுனுடைய வேலை. 2,30,000 கோடி கடனை வாங்கிட்டது. நிதியே இல்லாத ஒரு அரசாங்கம். அதோட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனுக்குடன் நிவாரணம் கொடுக்க வேண்டும், அரசாங்கத்தை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பாதிக்குள்ளான மக்களுக்கு மத்திய அரசு உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள். நம்மை உருவாக்கியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு உடனுக்குடன் அதை செயல்பட்டிருந்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அது உடனுக்குடன் நாங்கள் செயல்படுத்தினோம். அந்த மக்கள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்தாங்க. இன்னொன்னு சொல்றார், அண்ணா திமுக அரசு ஏன் மத்திய அரசோட கண்டிச்சுக்கல, ஏன் நிதி கேட்கல? நாங்க ஏற்கனவே தெரிய சொல்லிட்டோம். இது மக்களுடைய பிரச்சனை, இது அரசியலாக்க கூடாது. இது மக்கள் கடுமையா பாதிச்சிருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய மாநில நிதியிலிருந்து தேவையான நிதி ஒதுக்கி செயல்பட்டு வேணும். மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி மாநில அரசு தப்பிக்க பார்க்கிறது. அதே போல மத்திய அரசும் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றியிருந்தார். அதில் தமிழக அரசை கண்டித்து பல்வேறு விமர்சனங்களை அவர் எழுப்பியிருக்கிறார். விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது என்பது குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். இந்திய வானிலை ஆய்வு மையம் முன்பே எச்சரிக்கை விடுத்திருந்தது, ஆனால் தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது என்றும் பல்வேறு விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.